அன்போடு இந்திய மிஷனரி சங்கத்திற்கு இந்த வாய்ப்பை கொடுத்த திருச்சபையின் போதகர் அம்மா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை எங்கள் சங்கத்தின் சார்பாக சொல்லிக் கொள்கிறோம். சபை பெரியவர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை கூறிக்கொள்கிறோம். நேற்றைய தினத்தில் ஆண்டுடைய வார்த்தையை நம்ம தியானிக்க துவங்கினோம். நீங்களே அந்த ஆலயம் ஆண்டவர் லாபகர இடமாக இந்த 46 நாட்கள் நம்ம கொடுக்கப்பட்ட இந்த உபவாச நாட்களிலே அல்லது இந்த லெந்து காலங்களிலே இந்த வசந்த காலத்தில் நாம் இதை தியானிப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றெல்லாம் நேற்றைய தினத்திலே நம்ம நன்றாக தியானித்தோம். 6:30 மணிக்குன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. நம்ம வந்ததே 7 மணிக்கு தான் எல்லாரும் வந்து சேர்ந்தோம். பாடகர்கள் 6:15 வந்துட்டாங்க. அவங்கள பாருங்க 6:30க்குன்னு சொன்னால் ஒருத்தருமே வரலையே, வெச்ச பார்த்தா பாடுறது அப்படின்னாங்க. நீங்கள் 6:30க்கு சரியாக எல்லாரும் வந்துருந்தீங்கன்னா கரெக்டாக 8 மணிக்கு நம்ம நினைச்சதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவோம். நம்ம வீட்டுக்கு போகணுமே தவிர நான் பாருங்க இப்போ 7:30க்கு தான் என் கையில் கொடுக்குறீங்க. நான் சீக்கிரம் என்ன செஞ்சிடலாம், அதெல்லாம் நினைச்சிட்டு செய்தியை கொஞ்சம் நான் குறைக்கதான் செய்யும். எனக்கும் அம்மாவுக்கும் பிரச்சனை. அம்மா என்ன நினைப்பாங்க, வெளியூர்லேருந்து ஊழியக்காரரை வரவழைச்சிட்டு டைம் கொடுக்க முடியலையே அப்படின்னு அவங்களுக்கு வருத்தமா இருக்கும். எனக்கு என்ன, நீங்கள் எந்த டைம் சொல்லி அந்த டைம் முடிச்சுடுவோம். ஆனால் ஆண்டுடைய வார்த்தைகளை நம்ம தெளிவாய் சற்று நேரம் 1 மணி நேரமாவது விதமான சிறப்பு கூடுகையிலே நம்ம ஆண்டுடைய வார்த்தையை தியானிப்பது நமக்கு நல்லது என்று நாங்கள் நினைக்கிறோம். அதனால நம்ம கோயம்புத்தூர்ல என்ஜிஓ காலனி சர்ச் உண்டு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். 6:15க்கு நாங்கள் எல்லாருமே உள்ள வந்துடுவோம். சபை நிரம்பி இருக்கும், வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக இருக்கும். 6:15க்கு 6:30க்கு கரெக்டாக ஐயா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 7:55க்கு முடிச்சிடுவோம். நான் 3 வருடம் தொடர்ந்து என்ஜிஓ காலனியில் இந்த லெந்து கால கன்வென்ஷனுக்கு வந்தேன். 3 வருடமும் அந்த சபை மக்கள் அவ்வளோ பங்க்சுவாலிட்டி. அதே மாதிரி 7:55க்கு முடிக்கணும் படிச்சோன்னா 7:55க்கு நாங்கள் முடிச்சிடுவோம். ஐயாவுக்கு ரொம்ப சந்தோஷம், பிரதர் சரியான நேரத்துக்கு முடிச்சிருக்கீங்க, வருஷம் வாங்க அப்படிம்பாங்க. இல்லையா? பிரைஸ் எல்லாம் சரி. இன்னைக்கு நம்ம நினைச்சலாம் ரொம்ப நேரத்தை கடத்த வேண்டாம், சீக்கிரம் முடிக்க பாருங்க. இருந்தவனமாக கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஜெபித்து ஏன் கூட பேசுங்க ஆண்டவரே என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா? தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. தொடும் என் கண்களை உம்மை நான் பார்க்க வேண்டுமே, இயேசுவே உம்மையே நான் காண வேண்டுமே. தொடும் என் காதுகளை உம் குரல் கேட்க வேண்டுமே, இயேசுவே உம் குரலை கேட்க வேண்டுமே. தொடும் என் இதயத்தை உம் அன்பு பெருக வேண்டுமே, இயேசுவே உமதன்பு பெருக வேண்டுமே. அப்பா, இப்படி இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணியவர்கள் அவர்களுடைய அன்பினால் என் இருதயங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்று மன்றாடுகளோடு ஜெபிக்கிறோம். அன்பில்லாத சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இலக்கரித்து போனோம். மெய்யாக எங்களை சிநேகிப்பவர் ஒருவரும் இல்லை என்றவரே. நீங்கள் காதுகளை விருத்த சேதனம் பண்ணுங்கப்பா. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிற இந்த வஞ்சக மனிதர்களுடைய வார்த்தைகளை கேட்டு கேட்டு எங்கள் காதுகள் அடைத்து போயிருக்கிறது ஆண்டவரே. அன்பே நிறைந்த கிருபை நிறைந்த உடைய வார்த்தைகளை கேட்கும்படி எங்கள் காதுகளை விருத்த சேதனம் பண்ணுகிறது ஆண்டவரே. தகப்பனே, நன்றி இல்லாத மனிதர்களை தினந்தோறும் பார்த்து பார்த்து எங்கள் கண்கள் பூத்து போய் கிடக்கிறது. எங்கள் கண்களை விருத்த சேதனம் பண்ணுமப்பா. கிருபை நிறைந்த உடைய முகத்தை பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த லெந்து காலங்களில் எங்கள் இந்த வருடம் எங்களுக்கு கிடைத்த இந்த வாய்ப்புல அடுத்து நாங்கள் இன்னும் சற்று உங்களை கிட்டி சேர்ந்து
ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். இதனாலே ஆண்டவருடைய சிலுவையை அவர் சிந்தின அந்த ரத்தம் நம்மை அவருடைய ஆலயமாய் கட்டுகிறது என்று நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அது நம்மை மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்தையும் அது பாதுகாக்க வேண்டும். வனாந்தரத்திலே யோவான் ஸ்நானகன் சொன்னார், வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வழிகாட்டினவன் யார் என்று மிக கடுமையாய் திட்டுகிறார். யாரை பார்த்து? மனம் திரும்பின மக்களை பார்த்து, தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிற மக்களை பார்த்து. பாருங்கள், யார் பிரசங்கம் பண்ணினார்கள்? அவன்தான் யோர்தானுக்கு அருகான நகரம் என்றும் சென்று அவன் பேசினான் என்று வாசிக்கிறோம். யோர்தான் நதிக்கு அருகான தேசம் போல் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை யோவான் ஸ்நானகன் பிரசங்கித்தார். மறுநாளில் இவருடைய பிரசங்கத்தை கேட்ட ஜனங்கள் குத்தப்பட்டவர்களாய் இவனிடத்தில் பாவங்களை அறிக்கை செய்து அந்த நதியை ஞானஸ்நானம் பெறும்படி புறப்பட்டு வந்த திரள் கூட்ட மக்களை பார்த்து அவன் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறான், வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வழிகாட்டினவன் யார்? மாத்திரமல்ல, அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் யூஸ் பண்றான், விரியன் பாம்பு குட்டிகளே என்று அவன் சொல்கிறான். அப்ப இந்த மக்களுக்கு ஒன்றும் புரியல. இன்றைக்கு நாள்ல நம்ம எங்களை போன்ற ஊழியர்கள் எடுத்துக்கிறீங்களேன், இன்னைக்கு பிரசங்கம் பண்றோம், நாளைக்கு முழு சபையும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு சாட்சி சொல்ல வந்தீங்கன்னு வச்சுங்களேன், நான் என்ன செய்வேன்? போட்டோ எடுத்து பேப்பர்ல போட்டு என்னுடைய பத்திரிகையில போட்டு சகோதரன் டிவிஎஸ் நகருக்கு சென்றார். டிவிஎஸ் நகர் அசைந்தது, குலுங்கியது, திரளான ஜனங்கள் மனதில் சந்தோஷமா போட்டோ எடுத்து போட்டு என்னுடைய வியாபாரத்தை கொஞ்சம் ரைஸ் பண்ணிக்கிறேன் இல்லையா? இன்னைக்கு அப்படிதான் நடந்துட்டு இருக்கு இல்லையா? நான் அன்னைக்கு அவன் பேசினா பாருங்க, இவருடைய பிரசங்கத்தை கேட்டு மனதில் அந்த மக்களை பார்த்து அவ்வளோ கடினமான வார்த்தைகளை சொல்லுகிறார். காரணம் என்ன தெரியுமா? ஏதோ மூழ்கி ஸ்நானம் எடுத்தார்கள, ஆண்டவருக்கு வந்து பாவத்தை அறிக்கை செய்தார்கள, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது, நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே இன்றைக்கு வரும் கோபத்துக்கு நீங்களும் நானும் எப்படி தப்பித்துக் கொள்ளலாம் என்பதை குறித்து தியானிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, யாத்திராகமம் வாசிக்க கேட்ட பகுதியை எடுத்துக் கொள்ளுங்கள். யாத்திராகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்தை எடுத்து உங்களில் ஒருவர் சத்தமாய் வாசிக்கலாமா? நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நாம் கண்டு உங்களை கடந்து போவே, நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள் வராமல் இருக்கும். தெரிந்த கதை, தெரிந்த சம்பவம். சண்டே கிளாஸ்ல இருந்து நம்முடைய திருச்சபையிலே வளர்த்து வருகிற அனைவருக்கும் சொல்லப்பட்ட சம்பவம். ஆகவே சம்பவத்தை உங்கள் மனக்கண்ணினால் கொண்டு வாருங்கள். ஆண்டவர் சொன்னார், ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி எடுத்து உங்கள் வீட்டாருடைய லெக்கத்துக்கு தக்கதாக உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்க அதுக்கு ஏற்ற விதத்தில் ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டி எடுத்து அந்த ஆட்டுக்குட்டியை உங்கள் வீட்டிலே அடித்து அந்த இரத்தத்தை புசிக்காமல் அதை ஒரு கிண்ணத்திலே சேர்த்து ஈசோப்பு தண்ணினால், ஈசோப்பு தண்ணிங்கிறது நம்ம ஊர்ல இந்த தண்டங்கீரை சொல்றோம் இல்லையா, அத மாதிரி ஒரு கீரை வகை. ஈசோப்பு அப்படின்னா ஒரு கீரை. அந்த கீரை என்னன்னா அது ரொம்ப அற்புதமான கீரை. அந்த கீரையை அந்த ரத்தத்துல போட்டு நம்ம கலக்கிட்டோம் அப்படின்னா அந்த ரத்தம் உறையாது. இந்த ரத்தம் உறையாது. இவ்வளவு அற்புதமான மூலிகைகள் இருக்கு பாருங்களேன். மிடில் ஈஸ்ட்ல இன்னும் இருக்கு, இப்பவும் இருக்கு. அதே போல நம்முடைய ஊர்களில் கூட ரோட்டோரமா ஒரு மூலிகை உண்டு. அதை யாருமே சட்டை செய்ய மாட்டோம். அந்த மூலிகை, அந்த செடியை பறிச்சு பச்சை தண்ணி, சாதாரண ட்ரிங்கிங் வாட்டர், அந்த வாட்டர் ஒரு சட்டியில் வச்சு அந்த இலையை ஏறே சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 2 or 3 minutesல பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி குளக்குளன்னு போயிடும். ஒரு மாதிரி ஆயில் ஷாயில் தண்ணி குளக்குள. அந்த குளக்குளன்னு போன அந்த தண்ணியை அப்படியே குடிச்சிட்டிங்கன்னா எவ்வளோ கிட்னி ஸ்டோன் இருந்தாலும் மறுநாளே கரைஞ்சிடும். நம்ம ரோட்டோரத்தில் கிடக்கிற செடி, நம்ம விஜயோரத்தில் பார்த்து மழை பெஞ்ச உடனே ரோட்டோரமாக முளைக்க வந்துருக்கு. அவ்வளோ அற்புதமான செடி. என்னுடைய சகோதரர், என்னுடைய பெரியம்மா மகன் அண்ணன் ஊழியக்காரு, ரொம்ப வயசு, அவருக்கு 80 வயசு ஆயிடுச்சு. அவர் ஒரு 70-72 வயசுல பார்த்தீங்கன்னா பயங்கரமான கிட்னி ஸ்டோன் பெயின்ல ரொம்ப கஷ்டப்பட்டார். அவருடைய மனைவி பேராசிரியை இருந்து ஓய்வு பெற்றவர்கள் கல்லூரியில் அவர் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்தாங்க. அப்பதான்
ஒரு வைத்தியர் சொல்லி கொடுத்தாரு. அண்ணன் ஏற்ற கொண்டு இந்த செடியை காமிச்சேன், உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னா சொல்லுங்க, உனக்கு பறிச்சு கொண்டு வரேன் அப்படின்னா வச்சு செய்து பார்த்தோம். வீட்டில் வச்சு ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு அதை அப்படியே சுற்றிக்கிட்டே பார்த்தா அப்படி கொஞ்ச நேரத்தில் ஆயிலிஷ் ஆகி அப்படி குளக்குளன்னு ஆகிடும் தண்ணி. அது பிறகு அந்த இலையை அப்படி முக்கி எடுத்தோம்னா தண்ணி அப்படி எண்ணெய் மாதிரி வடியும், சாதா பச்சை தண்ணி வடி குடிச்சா பேர்பட்ட கிட்னி ஸ்டோனால் என்ன ஆயிடும், போயிடும். சரியா? ஆச்சரியம் ஆசையாக இருக்கும் உங்களுக்கு. அந்த செடி சொல்லுங்க, நாளைக்கு சொல்றேன், நைட்டு கேட்டு சொல்றேன், பேர் தெரியல, எங்கள் அண்ணையில கேட்டு நாளைக்கு 10 சித்தம்பரம் தேதி சாப்பிட்றேன்னு சொல்றேன். ஆனால் 6 மணிக்கு எல்லாம் வந்துடணும். ஒரு அலையில சொல்றேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்காணிலே நீங்கள் பூசி வைத்துவிட்டு உள்ளே நீங்கள் புறப்பட, பயணத்திற்கு புறப்பட ஆயத்தமாய் கால்களிலே செருப்பு மாட்டிக்கொண்டு இடையிலே வார்க்கச்சை அணிந்து கொண்டு நீங்கள் முழு உடை அணிந்து கொண்டு புறப்படுவதற்கு ஆயத்தமாய் தீவிரமாய் நட்டமா நின்றுகிட்டே சாப்பிடணும். அன்று சொன்னார், நல்லா கவனிங்க, சாப்பிடணும். நடு ராத்திரியில தலைப்பிள்ளைகளை சங்கரிக்கும் சங்கார தூதனை எகிப்து முழுவதும் நான் அனுப்புவேன். முன்னாடி நான் போவேன். அப்படி போகும் பொழுது எந்தெந்த வீட்டு நிலைக்கால்களிலே இந்த ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ அந்த வீட்டுக்குள்ள நான் வரமாட்டேன். என்னுடைய தூதன், சங்கார தூதன் வரமாட்டான். நீங்க தப்பித்து வரும் கோபத்திற்கு நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் என்று ஆண்டவர் சொன்னார். சரி, நல்ல வேலை. நம்ம ஜெனரேஷன்ல உள்ள படித்த நம்முடைய இளைஞர்கள் அன்னைக்கு இல்லை. எங்க எகிப்துல இஸ்ரவேல் வீட்டில் இல்லை, இருந்தா என்ன நடந்திருக்கும் கற்பனையில். ஒருத்தர் எம்எஸ்சி முடிச்சிருப்பார். அவர் சொல்வார், நான் பிரதர் மோசே, ஆண்டவருக்கு தெரியாதா எது எகிப்தியன் வீடு எது இஸ்ரவேலின் வீடுன்னு ஏசுனார் தெரியாதா? ரத்தம் பூசினார் தெரியுமா? நம்ம ஆண்டவர் எல்லாம் அறிந்தவர், முக்கால் உணர்ந்த ஞானி, இப்படிலாம் பேசுறீங்க. என்ன மோசே, ஆண்டவர் தெரியாதா இது நம்ம ஆள் வீடு, இது எகிப்தியன் வீடுன்னு அவருக்கு தெரியாதா? அது அவருடைய சங்கார தூதனுக்கு தான் தெரியாதா? நீங்க தான் முன்னாடி வாரீங்கல்ல, சென்சஸ் கணக்கெடுக்கிற மாதிரி வந்து கிளீனா, இந்த வீடு நம்ம வீடு இல்லப்பா, இது நம்ம ஆள் வீடு, இது நம்ம வீடு இல்லை. நீங்க நம்ம ஆளு நம்ம வீடுன்னு இந்த தமிழ்நாடு நம்ம வீட்டாளர்கள் நம்ம ஜாதின்னு நினைச்சிடாதீங்க. இஸ்ரவேலர்கள் எகிப்தியர்கள், அவ்வளவுதான் வித்தியாசம். சரி, அப்படின்னு சொல்லி நம்ம ஆளு அறிவியாவா நல்லா அறிவா பேசுவாங்க. நம்ம ஆட்கள் அப்புறம் கேட்பாங்க, இன்னொரு ஒரு டிகிரி முடிச்சவர் இருக்காருன்னு சொல்லுவோமே, சரி மோசே ரத்தத்தை தான் பூசணுமா? ஆமாப்பா, அப்படிதான் அவர் சொன்னாரு, ரத்தத்தை தான் பூசணும். எதுக்கு ரத்தம் பூசணும்? ரத்தம் பூசினா இந்த வீட்டில் பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிச்சதா அர்த்தம். கரெக்ட், பாயிண்ட் பண்ணி. அப்ப பஸ்கா ஆட்டுக்குட்டி இந்த வீட்டில் அடிச்சது வெளியில தெரியணும் தானே. ஒரு ஆட்டுக்குட்டி அடிச்சா ரத்தம் சத்தானது, ரத்தத்தை வரட்டி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. அதனால என்ன செய்யலாம், ஒரு ஆட்டுக்குட்டி அடிச்ச அடையாளம் தானே வேணும் இயேசுக்கு. ஆட்டுக்குட்டி அடிச்சா இதெல்லாம் சாப்பிட முடியாது. அந்த ராத்திரில உட்காந்து தலையை சாப்பிட முடியாது, தோலை சாப்பிட முடியாது, காலை சாப்பிட முடியாது. இதெல்லாம் வேஸ்ட் இல்லையா? இதை பூரா சேர்த்து கெட்டி வெளியே தொங்க விட்டாங்க. நம்ம படிச்சுட்டான் பார்த்தீங்களா, ரொம்ப அறிவாளியா பேசுவோம். நம்ம ஆளுக்கு இன்னை வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ வரைக்கும் நம்ம சத்தியத்தை சொல்லணும்னா, ஏன் அது அப்படி கிடையாதோ, இது இப்படி இருக்காது. ஒரு வாத்தியம் இருந்தார், சிஎஸ்சி தான், என்னோட வேலை பார்த்தேன். அவர்கிட்ட நான் ஆண்டரை பற்றி சொன்னேன், எல்லாம் ஸ்மோக் பண்ணுவாரு, ட்ரிங்க் பண்ணுவாரு அப்படி சொன்னேன். என்ன சூர்யா, இது கிறிஸ்தவனா இருந்துக்கிட்டு ராப்போச்சன் வேற எடுக்கிற நீ அப்படின்னு சொல்லி சத்தம் போட்ட உடனே நம்ம இண்டிவிஜுவலா 2 பேரும் ஒரே ஆஃபீஸில் வேலை பார்க்கணும். அதனால சத்தம் போட்ட உடனே சூர்யா சொன்னாரே, என்ன பைபிள் படிச்சது, நான் பரலோகத்துக்கு வருவானா வரமாட்டேன்னு ஏசுனாரு தெரியுமா தெரியாது அப்படின்னு கேட்டேன். தெரியும் அப்படின்னு, தெரியும் தானே, நான் வருவேன் அப்படின்னு இருந்தா நான் எவ்வளவு பாவப்பட எப்படியாவது கடவுளை என்ன செய்வார், சரி பண்ணி கொண்டுருவார். ஒருவேளை நான் மரணம் படிக்கல கிடந்தா கூட என்னை சரி பண்ணி கொண்டுருவார். நான் வரல, நான் வரக்கூடாது, நரகத்துக்குன்னு வச்சுட்டாரு வச்சுக்க. இப்போ உன் வார்த்தையை கேட்டு நான் தண்ணியை விட்டுட்டு சிகரெட்டை விட்டுட்டு நான் பக்தியா எவ்வளோதான் வந்தாலும் நான் நரகத்தான் போவேன். இல்லை கேட்கறதுக்கு ரொம்ப அறிவா இருக்குல்ல. அதனால இந்த பிரசங்கம் பண்றதெல்லாம் விட்டு ஏன்ட்ட பேசாது. இந்த மக்கள் கேட்பாங்க, போய் சர்ச்சில் போய் பேசிக்கலாம்.
ஒன்றும் ஓடலை. அன்றைக்கி ராத்திரி ரொம்ப ஜோம் பண்ணி ஆண்டவர் சூர்யா இப்படி பேசுகிறாரு, நான் சூர்யாவுக்கு என்ன சொல்ல அப்படின்னு. அப்புறம் தான் ஆண்டவர் சொன்னார் சில காரியங்கள் வேதத்தில். அவருக்கு எல்லாம் தெரியும், யார் வருவா யார் வரமாட்டான்னு தெரியும். ஆனால் வரமாட்டேன்னு சொல்லி ஒருத்தரை வச்சிருந்தா கூட அவன் மனம் திரும்பி கொண்டால் அவர் ஏற்றுக்கொள்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஓகே, அப்போ நம்ம ஆட்கள் அறிவா இன்னைய வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க. ஆண்டவர் சொன்னாரு, அந்த இரத்தத்தை நிலைக்காலிலே நீ பூசி வைக்க வேண்டும். அந்த இரத்தம் தான் உன் குடும்பத்தை பாதுகாக்கும் அடையாளம். இப்போ நேற்றைய செய்தியின்படி என்மேல் அந்த ரத்தம் இறங்கி வந்திருக்கிறது. சிலுவையிலே எனக்காய் சிந்தின அந்த ஒரு சொட்டு ரத்தத்தை நான் ஏற்றுக் கொண்டிருக்கிறேன். ஆகவே நான் கர்த்தருக்குள் வந்துவிட்டேன். நான் இந்த கோபத்துக்கு தப்பித்துக் கொண்டேன். என் மனைவியின் நிலைமை என்ன, என் பிள்ளைகளின் நிலைமை என்ன, என் பேர பிள்ளைகளின் நிலைமை என்ன, என் இனச்சன பந்துக்களுடைய நிலைமை என்ன? அப்போஸ்தலன் பவுல் இதை தெளிவாய் சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பென்யமீன் கோத்திரத்திலே பிறந்தவர், யூதா எபிரேய மனிதர் அவர். இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் அழைத்து புறவினத்தாருக்கு, அதாவது புறச்சாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிற அப்போஸ்தலனாய் அனுப்பிட்டார். என்டையர்லி டிஃபரண்ட், வேற்று கலாச்சார மக்கள், வேற்று மொழி பேசுகிற மக்கள், அறிவில்லாத மனிதர்கள், அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படி பவுல் அனுப்பியாச்சு. பவுல் அந்த மக்களுக்கு சின்சியராய் மிகச் சரியாய் தன் வேலையை செய்கிறார். அந்த வேலையை செய்யும் பொழுது ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா இந்த 3 கண்டங்களிலே இன்றைக்கு இருக்கிற எந்த வசதியும் இல்லாத அந்த காலத்திலே சபைகளை ஸ்தாபித்தார், நிருபங்களை எழுதினார், கடிதங்கள் எழுத சபைகளின் சக்கரவர்த்தி என்று கூட அவருக்கு சில பட்டங்கள் உண்டு. அவ்வளோ ஆற்றல் மிக்க வெற்றிகரமான ஊழியத்தை பவுல் செய்து கொண்டிருந்தாலும் அவருடைய உள்ளத்துல ஒரு வேதனை, அவருடைய உள்ளத்துல ஒரு வேதனை அவரை அறுத்துக் கொண்டே இருந்துச்சான். ரோமர் 10:9 2 அதிகாரத்திலையும், ரோமர் 10ல முதல் வசனம், ரோமர் 9ல 1வது வசனம் 2வது வசனம் ஆசிரியர் சொல்வாரு, என் இனத்தார் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாய் இருக்கிறது. 10:1 வாசிங்க. ரோமர், சகோதரரே, இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாய் இருக்கிறது என்று சொன்னார். அவருடைய ஊழியம் வேற, அவருடைய மிஷன் ஃபீல்டு வேற. அவர் வேற்று கலாச்சார மக்களுக்கு ஆண்டவர் அனுப்பினார். அந்த ஊழியத்தையும் அவர் வெற்றியாய் செய்து கொண்டிருக்கிறார். தனிமனித வாழ்க்கையில் பரிசுத்தமாய் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் அவருடைய உள்ளத்திலே ஒரு வேதனை, என் சொந்தக்காரன் நரகத்துக்கு போனான், நான் எப்படி அவங்களோட சந்தோஷமா இருக்க முடியும்? என் சகோதரர்கள் நரகத்துக்கு செல்லும் பொழுது நான் மட்டும் பரலோகத்தில் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? இனஜன பந்துக்கள், உறவினர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், உன் குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் இந்த இரத்த அடையாளம் உன் குடும்பத்தால் ஒவ்வொருவர் மேலும் இருக்க வேண்டும். இந்த இரத்த அடையாளத்தை நீ மாத்திரம் வாங்கினதல்ல, உன்னுடைய குடும்பமே வாங்க வேண்டும். அந்த இரத்த அடையாளம் உன்னுடைய வீட்டை சுற்றி இருக்க வேண்டும். அப்பொழுது அழிக்கும் பாதை உனக்குள்ளே வராதிருக்கும், வரப்போகும் தண்டனைக்கு நீ தப்பித்துக் கொள்ளலாம் என்று அவருடைய வேதம் சொல்லுகிறது. அதே போல யோசுவாவின் புஸ்தகத்திலே ஆரம்ப அத்தியாயங்களிலே ஒரு சம்பவம் இருக்கிறது. ராகாப் என்று ஒரு வேசி இருந்தார். நமக்கு இந்த கதை தெரியும், ஆனால் வசனம் எடுக்காமல் சொல்லிக் கொண்டிருக்கிற நேரம் ஓடிக்கொண்டே இருக்கிறார். ராகாப் என்று ஒரு வேசி இருந்தால், அவளை அந்த நாட்களில் கிராமத்தில் இந்த கள்ளச்சாராய காய்க்கிறவங்க, இந்த மாதிரி விபச்சார வேசித்தனம் பண்ணுகிறவர்கள், இவர்களை கிராம பஞ்சாயத்தில் கூட்டி அந்த பஞ்சாயத்தில் அவர்களை நிற்க வைத்து அவர்களுக்கு தீர்ப்பு சொல்லி எக்ஸ் கம்யூனிகேட் பண்ணிடுவாங்க, ஊரை விட்டு வெளியே விரட்டி விடுவார்கள். அந்த காலத்திலே கோட்டை கட்டி ஆண்ட யோசுவாவுடைய காலத்தில் அந்த எரிகோ பட்டணம் இருந்தது. இரட்டை சுவர்கள் கொண்ட, இரட்டை கோட்டைகள் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்டை இருந்தது. குன்றின் மேல் கட்டப்பட்ட ஒரு நகரம், அந்த நகரம் எரிகோ நகரம். யாரும் எதிரிகள் எளிதாய் வந்துவிட முடியும். அந்த ஊரை விட்டு அவளை வெளியே அனுப்பினார்கள். அவள்
அவள் வேசி என்பதினால். அவள் போய் என்ன செய்தாள், இந்த எரிகோ கோட்டையினுடைய அந்த கோட்டை அமைப்பு நீங்க பார்த்தீங்கன்னா சொன்ன அகழ்வாராய்ச்சிக்கு போகணும், அதுக்கு நேரம் இல்லை. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சுவர், ஒரு கோட்டை சுவர் உட்பக்கமாக இருக்கும். அப்புறம் 16 அடி அகலம் இடைவெளி விட்டு வெளிப்புறமான ஒரு கோட்டை சுவர் இருக்கும். இந்த கோட்டை சுவருடைய அகலம் இருக்கு பாருங்க, உள் கோட்டை சுவர் ரொம்ப அகலம். அதுல 4 ரதங்கள் 4 வண்டி என்ன செய்யலாம், அவருடைய மேற்பரப்பில் போகலாம். அவ்வளோ அகலம், கிட்டத்தட்ட 36 அடி அகலம் என்று எனக்கு நினைவு இருக்கிறது. அதன் பிறகு 16 அடி அகலம் இடைவெளி விட்டு 9 அடி அகல சுவர். இன்னைக்கு நம்ம வீடு கட்டினா 3/4 அடி சுவர் வீடு கட்டிக்கிறோம், வீட்டு சுவர். அன்றைக்கு ராஜாக்கள் காலத்தில் கோட்டை புத்தகங்கள் கட்ட கோட்டையே 9 அடி அகலத்தில் கட்டியிருக்காங்க. உள்ள 36 அடி அகலம் என்றால் ரதம் மேலே வரும், வீரர்கள் காவல் காக்க வேண்டும். இந்த 2 கோட்டை சுவருக்கு இடையில எதுக்கு 16 அடி அகல ஒரு பெரிய இடைவெளி விட்டுருக்காங்க அப்படின்னா, கார்பேஜஸ் கொட்டதுக்கு, குப்பை கூலங்கள். அந்த நகரம் சுத்தமான பார்த்தீங்களா, அன்னைக்கு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அந்த நகரத்தில் வரக்கூடிய சாம்பல்கள், அந்த நகரத்திலிருந்து வீட்டை பெருக்கி வரக்கூடிய குப்பை கூலங்கள், இதையெல்லாம் மக்கள் அந்த சுவர்ல ஏறி மேலே வந்து இந்த 2க்கு இடையில உள்ள அந்த பகுதியில உள்ள கொட்டிடுவாங்க. ஊரு சுத்தமாயிடும், அங்க நகரமும் காக்கப்படும் அப்படின்னு சொல்லி சில இடங்களிலே ஒரே இடத்துல நம்ம மக்கள் அப்படிதான் ஒரே இடத்துல கொட்டி கொட்டி, ஏன்னா பக்கம் நம்ம வீட்டில் முத்தத்தை பெருக்கி பக்கத்து வீட்டில் போட்டுறோம் பார்த்தீங்களா, இந்த பழக்கம் அன்னைக்கு இருந்திருக்கு. அவன் ஒரே இடத்துல குப்பையை கொட்டி 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 அந்த 2 கோட்டைச்சுவரும் நிரம்பி வழியுமா. சில இடங்களில் குப்பை மேடு, அந்த குப்பை மேட்டில் குடிசை போட்டு தான் இந்த அம்மா தொழில் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல ராகாப் என்கிற இந்த வேசி. அதன் பிறகு காசு சம்பாதித்து அந்த 9 அடி அகல கோட்டை சுவருக்கு பாருங்க, அந்த கோட்டை சுவர் நிலையே வீட்டு கட்டிட்டாங்க. என்க்ரோச்மெண்ட் சொன்னா புரியும் நினைக்கிறேன், ரெவென்யூ பீப்புளுக்கு நல்லா புரியும். என்க்ரோச்மெண்ட் பண்ணிட்டாங்க இந்த அம்மா. என்க்ரோச்மெண்ட் பண்ணி ஒரு வீட்டை கட்டி விட்டார்கள். அந்த வீட்டில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. ராணுவத்திலிருந்து 2 வாலிபர்கள் வந்தார்கள், யோசுவாவுடைய ராணுவ வீரர்கள். திடீர்னு அந்த வீட்டுக்கு ஓடி வந்தாங்க. அவ வீட்டுக்கு புதியவர்கள் வருவது அவளுக்கு இன்னும் பெருசு இல்லை. முகம் தெரியாத ஆண்கள் அவன் வீட்டுக்கு வர்றது சகஜம்தான், அவளுக்கு அதுல ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. ஆனா இந்த 2 வாலிபர்கள் அன்னைக்கு வீட்டுக்குள்ள வந்தாங்க. அம்மா, உங்க நாட்டு ஒற்றர்கள் ராணுவம் இங்க விரட்டுது, காப்பாற்றுவாங்க. அவ உடனே மேல பரண்ட்ல அந்த சோளக்கட்டைக்குள்ள நினைச்சிருந்தா ஒழிச்சு வச்சுட்டு அவங்க வந்தாங்க. இல்லைன்னு சொல்லி அவங்க இந்த கதையெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அம்புலிமமா கதை இருக்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு எல்லாம் தெரியும் தானே. சரி சரி. அப்போ அந்த சம்பவம் முடிந்த உடனே 2 வாலிபர்கள் இறக்கி விட்டா. இறக்கி விட்ட உடனே 2 வாலிபர்களும் நேரம் வந்து போத்துறோமா, நாங்க போயிட்டு வரோமா, அதிர்ச்சி வாழ்க்கை அசைந்து. இந்த 2 பேரும் அவளை உட்கார வைத்து, மா, நீ பண்ணுகிற தொழில் தவறு, இது விபச்சாரம், இது எங்க ஆண்டவருக்கு பிடிக்காது, நீ ரட்சிக்கப்பட வேண்டும், முழுகில் ஸ்நானம் எடுக்க வேண்டும், பரிசுத்தாவின் வல்லமை பெற வேண்டும், அந்நிய பாஷை பேச வேண்டும், அப்புறம் தான் நீ பரலோகம் வர முடியும். இன்னும் சொல்லல, உட்கார வச்சு மணிக்கணக்காக பேசல. வந்தார்கள், தங்கள் ஜீவனை காப்பாற்றி என்று சொன்னார்கள். அவளை காப்பாற்றினாள். வெளியே கரைபடாமல் 2 வாலிபர்கள் வெளியே போனார்கள். அரண்டிட்டார். என் வீட்டுக்குள் வந்து கரைபடாமல் 2 ஆண்கள் வெளியே போறாங்க இல்லையா? அப்படியானால் இவர்கள் ஆராதிக்கிற கடவுள் தான். வானத்துக்கு கீழே ஒரே கடவுள் என்பதை கண்டுள்ளார். கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துவோம். மிகப்பெரிய பிரசங்கங்கள் கேட்பார்கள். கிறிஸ்தவ பண்புகள் இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டியில சர்ச்சுக்குள்ள எல்லாம் வந்துருச்சு. டான்ஸ் வந்துருச்சு, நல்ல நல்ல வெஸ்டர்ன் மியூசிக்ஸ் வந்துருச்சு, அந்நிய பாஷை வந்துருச்சு, தீர்க்க தரிசனம் வந்துருச்சு, குணமாகிற வரங்கள் வந்துருச்சு, அற்புதங்கள் செய்யும் வரங்கள் வந்துருச்சு. நீ கிறிஸ்டியானிட்டியில எல்லாம் வந்துருச்சு. ஒன்னே ஒன்றும் இல்லை, கிறிஸ்தவ பண்புகளை மட்டும் நம்ம வெளிப்படுத்தாம கோயம்புத்தூர் மாநகரத்திற்கு பெரிய மாநகரம், எத்தனை சர்ச்சுங்க இருக்கு? சிஎஸ்சி சர்ச் மட்டும் பெந்தைகோஸ்தை விட்டுது. நம்ம சிஎஸ்சி 40 ஆலயங்கள், பெரிய ஆலயங்கள் இருக்கு. ஒரு ஆலயத்திற்கு சராசரியால் 500 பேர் என்று வைத்துக் கொள்ளும். ஒரு சர்ச்சுக்கு 500 பேர், 40 ஆலயங்கள் இருக்கிறது. 40 × 500 எவ்வளவு பாருங்க. இவ்வளவு
இவ்வளவு மக்கள், கிறிஸ்தவ மக்கள், நம்முடைய மாநகராட்சி மக்கள் தான் ஞாயிற்றுக்கிழமையோரும் ஆலயங்களில் ஆராதிக்கும். சரிதானே? ரைட். இந்த கிட்டத்தட்ட 20,000 மக்கள் வச்சுருந்தோமே. இந்த 20,000 மக்கள்ல ஒரு 50% ரிபேட் கொடுத்துருவோம், தள்ளுபடி பண்ணிடுவோம். 50% ஆஃப் மக்கள், ஒரு 10,000 பேர் இந்த மாநகராட்சியில் உள்ள அரசு அலுவலகங்களிலே, மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே, அல்லது நகராட்சி அலுவலகங்களிலே, மாநகராட்சி அலுவலகங்களிலே, அல்லது மற்ற தாசில்தார் ஆபீஸ்களில், அல்லது கவர்மெண்ட் ஸ்கூல்களில், காலேஜுகளில் வேலை செய்கிறவர்கள் இருப்பாங்களா இல்லையா? 10,000 அதிகமா? ஒரு அதுக்கு கூட நீங்கள் குறைக்க கூட குறைச்சிக்கலாம். ஒரு 10,000 பேர். இந்த 10,000 பேரும் அரசு அலுவலகங்களிலே வேலை செய்கிறவர்கள் கிறிஸ்தவ பண்புகளோடு, கிறிஸ்தவ பண்புகளை மட்டும் அவர்கள் வெளிப்படுத்தியாச்சுன்னா போதும். 25 வருஷத்துக்கு முன்னால திருநெல்வேலியில கொக்கர பயிருக்கு காரு பைக் கிடையாது. பஸ், டவுன் பஸ்ல போயிட்டு இருந்த காலம். திருநெல்வேலி கொக்கரகுளம் பஸ் ஸ்டாப்ல நிக்கிறேன் சாயங்காலம் 3 மணி இருக்கும். எதிர்த்தால கலெக்டரேட் எங்களுக்கு, திருநெல்வேலி கலெக்டரேட். பஸ் ஸ்டாண்ட்ல நிறைய மக்கள் இருக்காங்க. ஒருத்தர் வந்தார், வெள்ளை வேஷ்டி, வெள்ளை சட்டை, குட்டியா இருந்தார், நெத்தி எல்லாம் விபூதி பூசிட்டார், ஒரு மஞ்சள் பை வச்சுக்கிட்டு வந்தார். அவர் உள்ள வரவும் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற ஐயால ஒரு ஐயா, ஏய் மகாதேவன் இப்படா வந்த அப்படின்னு ஒரு 2 தோஸ்து போல 2 பேரும் சந்தோஷமா பேசுறாங்க, சத்தமா பேசுறாங்களா. நாங்க பக்கத்தில் நிக்கிறோமா, காதுல நல்லா விழுது. ஒட்டு கேட்டீங்களான்னு கேட்கிறாரு. சும்மாவே காதுல விழுந்துச்சு. என்ன அப்பா அவர்கள எங்கடா போயிட்டு வர? கதை கேட்டு போயிட்டு வர. ஏன் என்ன விஷயம் கேட்டார். அவர் ரைஸ் மில் வச்சிருக்காரு போல. இந்த ரைஸ் மில் அதை விட்டுறலான்னு பார்க்க, என் பிள்ளைகள் வேண்டாங்கிறாங்க. அந்த ரைஸ் மில்லுக்கு வருஷா வருஷம், அப்போ வந்து வருஷா வருஷம் அந்த ரினியூவல் பண்ணணும், லைசன்ஸ் ரினியூவலுக்காக எழுதி கொடுத்தையா. இந்த கலெக்டர் ஆபீஸ்ல டேபிள் சேர்லாம் காசு கேட்குதியா, டேபிள் சேர்லாம் கேட்குதா அப்படின்னாரு. அப்படியா? தெரிஞ்சால் ஒருத்தர் இல்லையா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. யாருக்கா ஒருத்தர் இல்லை. இந்த ஒரு முருகேசர்னா அவன் கேட்டான், அவனுக்கு அழுதை. என்ன அர்த்தம்? அதான் நமக்கு நல்லா தெரியுமே. அழுதை. அடுத்த டேபிளுக்கு போன்ட்டான். அங்க போனா அப்துல் கலாம் உட்கார்ந்துருக்கான், அவனும் கேட்டான், அவனுக்கும் அழுதை. இந்த ஏத்ரி ஒருத்தர் இருக்காயா, ரிச்சர்டு கிறிஸ்தவன், அவனும் கேட்கிறான். அந்த ஆளுக்கு என்ன நினைச்சிருக்குன்னா, முருகேசன் வாங்கலாமா தப்பிலியா, அப்துல் கலாம் வாங்கலாமா தப்பிலியா, ரிச்சர்டு வாங்கப்பாரு. அவனுக்கே தெரிஞ்சுக்க, அந்த ரிச்சர்டுக்கு தெரியல. பத்தியா நான் என்ன சொல்றேன், அந்த அரசு அலுவலகங்கள்ல ஒரு 10 கிளார்க், ஒரு கலெக்டர், ஒரு 10 கிறிஸ்தவர்கள் இருக்கு. அந்த 10 பேரும் வந்து எனக்கு வேணையா, நான் லட்சம் வாங்க மாட்டேன், என் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார், நான் பரலோகம் போகணும், நான் லஞ்சம் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா, கொஞ்ச நாள் 6 மாசத்துக்குள்ள அந்த அலுவலகத்துக்கு வந்து போகிற எல்லா பொதுமக்களுக்கும் தெரியும், கிறிஸ்தவன் லஞ்சம் வாங்க மாட்டான். அந்த காலத்துல போ, லஞ்சம் வாங்க மாட்டான். எவ்வளவு பெரிய சாட்சி பேப்பர்ல படிக்கிறோம். சில நேரம் அப்படியே கஷ்டமா இருக்கும். பேப்பர்ல படிக்கிறோம், சாமுவேலும் கிறிஸ்தவ பேரா வரும். இதுல கள்ள நோட்டு அடிச்சு பிடிபட்டதில்ல, பொம்பளை பிள்ளைகள் ஆசை அடிச்சு பிடிபட்டதில்ல. பார்த்தீங்கன்னா எல்லாம் கிறிஸ்தவ பேர் இருந்தா ஏதோ ஒரு ஆலயத்துல, நம்ம ஆலயம் சொல்ல முடியாது, ஏதோ ஒரு ஆலயத்துல அவங்களுக்கு அவங்க அங்கத்தினராக இருந்திருக்காங்க. அவங்க அப்பா அம்மா இவரும் இருந்திருக்காரு. யாக்கோபு பேரை பாருங்க, எல்லாம் கிறிஸ்தவ பேர். நெல்சன் சமீபத்தில். இப்போ பார்த்தா பெண்கள் ஆரை தாசில்தார், பெண்கள் லட்சம் கிறிஸ்தவ. எவ்வளவு கஷ்டமா இருப்பாங்க. ஒரு காலத்துல என்ன சொன்னாங்க, அவங்க ஆபீசர் சொல்லுவாராம், ஒரு பிராமணனா இருப்பாராம் ஆபீசர்லாம், ஐஏஎஸ். அவர் சொல்லுவாராம், அந்த செக்ஷன்ல இருக்காங்க கிறிஸ்டியன், அவன்கிட்ட ஃபைல போய் பத்திரமா இருக்கும், நம்பிக்கைக்குரியவர், காசு வாங்க மாட்டான். அப்படிதான் இருந்துச்சு. ஆனா இந்த 35-40 ஆண்டுகள், இந்த 40 ஆண்டு காலத்துல கிறிஸ்தவம் வளர்ந்துச்சு. என்ன வளர்ந்துச்சு? பேர் கெட்டு போச்சு. 2 வாலிபர்களும் வெளியில வந்தாங்க பாருங்க, நம்ம மதிச்சிட்டாங்க, ராகா மதிச்சிட்டாங்க. யா உன் உயிரை காப்பாத்துற இல்ல,
நீ வணங்குற கடவுள் தான் மேலே வானத்திலே கீழே பூமியிலே ஒரே தெய்வம். நீ கட்டாயம் இந்த ஊரை பிடிச்சிருவ, எரிகோவை அழிச்சிருவீங்க. ஆனா என்ன மட்டும் காப்பாத்தனியா? என் குடும்பத்தை மட்டும் காப்பாத்தனியா? உன்னை காப்பாத்தணும்ல, என்னை நீ காப்பாத்தணும். உடனே அந்த சீசர் ரெண்டு இளைஞர்கள் என்ன செய்தாங்க தெரியுமா? ஏமா ரைட்டு, நாங்க இந்த ஊரை அழிக்க உள்ள வரும் பொழுது எங்களை இறக்கி விட்ட மாதிரி ஜனவரியா இறக்கி விடுறல, இந்த சிவப்பு நூல் கயிறு, இந்த சிவப்பு நூல் கயிறு தான் அடையாளம். இந்த சிவப்பு நூல் கயிறை நீ கட்டி தொங்க விட்டு, எங்க வெளிப்பக்கமா உள் பக்கமா இல்ல, நாங்க ரகசிய கிறிஸ்தவர்களா இருந்துருக்கோம், உள்ளத்துல கிறிஸ்தவர்களா இருந்துருக்கோம், வெளியில நாங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இல்லைங்க, நான் தப்பு. வெளியே கட்டி தொங்க விட்டு, நாங்க இந்த நகரத்தை யோசனையோடு அழிக்க வரும் பொழுது எந்த வீட்டின் ஜன்னல்ல கயிறு கட்டி தொங்க விட்டுருக்கோ அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற யாரையும் ஒண்ணு செய்ய மாட்டோம். ஆனா நீ ஒண்ணு செய்யணும். எவ்வளவு அற்புதமான சுவிசேஷம் தெரியுமா? அந்த ரெண்டு வாலிபர்கள் சொன்னாங்க, ஆனா நீ ஒண்ணு செய்யணுமா? என்ன செய்யணும்? நீ உள்ள ஊருக்குள்ள போய் உங்க அம்மா, உங்க அப்பா, அண்ணே, தம்பி, குடும்பங்கள் எல்லாரையும் நீ கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுக்குள்ள வைக்கணும். வருவாங்களா? ஐயா வருவாங்களா? அவள் அந்த ஊரை சேர்ந்தவள், அவள் தவறான தொழில் பண்றான்னு சொல்லிதான் அவளை ஊரை விட்டு வெளியே வைத்து எழுந்திருக்காங்க. அன்னைக்கு நாள்ல பஞ்சாயத்துல அவ அப்பா என்ன சொல்லியிருப்பாரு? நீ எனக்கு மகளும் இல்லை, நான் உனக்கு அப்பனும் இல்லை, ஓடிப்போ நாய, நீ வரக்கூடாது, அப்படிதான் விரட்டியிருப்பாங்க. இப்படி போகணும், அப்பாட்ட போகணும். அப்பா ராக போட்டிருக்கேன்ப்பா, இப்ப நான் இப்ப தப்பு பண்றது இல்லப்பா, சரியாயிடுச்சு, நான் இப்போ பாவம் செய்யல, பாப்பா தேசம் அப்படியே போதுப்பா, வரும் கோபத்துக்கு தப்பிக்க போதும்ப்பா, என் வீட்டுக்கு வந்தா தான் தப்பிக்க முடியும். அந்த வீட்டுக்குள்ள வரணும். அதாவது நம்ம ஆண்டவரை பல பாவங்கள், ரகசிய பாவங்கள், உள்ளத்துல பாவங்கள், வெளியில பாவங்கள், எத்தனை காரியங்களை செய்தாலும் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு விட்ட பிறகு, அந்த ரத்தம் நம்மை விழுந்த பிறகு நாம் நம்முடைய குடும்பத்தாருக்கு சாட்சியாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதே குடும்பத்தை, அதே முன்கோபம், அதே சண்டை, அதே எரிச்சல். ஆனா நான் ஜெபம் பண்ண ஒரு போதகர், அம்மா மாதிரி ஒரு போதகர் எல்லாம் இருந்தார் அவர் சர்ச்சில். அவருக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல பழக்கம்னா டெய்லி ஈவினிங் 2 வீடுகள், விசுவாசி வீடுகளில் போய் ஜோம் பண்ணிட்டு வருவார். நம்ம ஹவுஸ் விசிட் வருவாங்க. அந்த போதகர் என்ன செய்யறாரு, ஒரு நாள் ஒரு ஒய்ஃபை கூட்டிகிட்டு ஒரு வீட்டுக்கு போறாரு. அந்த வீட்டில் ஒரு அம்மா இருக்காங்க, ஐயா இல்லை, அம்மா இருக்காங்க. உடனே அம்மா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு வாலிப மகள் உண்டு, அவள் எங்க இருக்கிறார், ரூமுக்கு இருக்கிறார். அப்போ ஐயா கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு, உங்களுக்கு என்ன பிரச்சனைமா, நம்ம ஜோம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணணும்னு எல்லாம் எழுந்திரிச்சு நிற்கிறாங்க. ஐயா ஐயாவாள், ஐயா அம்மா, அந்த அம்மா நிற்கிறாங்க. உங்கள் பொண்ணு எங்க, காலேஜ் போயிட்டு வந்துட்டாளா? ஆமாம் ஐயா வந்துட்டா, ரூம்ல தான் இருக்கா அப்படின்னு சொல்லி அவள் பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. அந்த பிள்ளை வருது. இந்த பிள்ளை வந்து என்ன செய்யுது, அம்மா முன்னாடி பின்னாடி என்ன செய்யுது, அங்கே வெக்கம். என்னவா வெக்கம்? வாலிபுள்ள பார்த்தீங்களா வெக்கம்? அப்படின்னா ஐரோல் சொல்றாங்க, ஈரமா இருக்காங்க, முன்னாடி வாமா, சரி ஜெபிப்போமா. உடனே ஐரோல் சும்மா இருக்கக்கூடாது. ஏமா அவளை ஜோபன், மகளை ஜோபன் சொல்லுங்க, அப்புறம் நான் ஜோபன் பண்ணுவேன். அம்மா விடுறான், அம்மா என்ன செய்யறா, பக்கத்துல இருந்து கட்டி விடுறான். அம்மா எப்படி விட்டு முடியும் பிள்ளைய? ஐயா நல்லா ஜெபிப்பா, ஐயா நல்லா ஜெபிப்பா, பிபிஎஸ்க்குலாம் வருவா, சண்டைக்கெல்லாம் சேர்ந்து வாலிபர் கூட்டத்துக்குலாம் வருவா, நல்லா ஜெபிப்பாயா. இப்போ நம்மெல்லாம் இருக்கிறோமா, வெட்கப்படும். எங்க வெட்கப்படணும், அங்க வெட்கப்படாது. இந்த பிள்ளைங்க எங்க வெட்கப்படக்கூடாதோ அங்க வெட்கப்படும். இது காலையில் அடிக்கிற ஊட்டி இருக்கேன். எங்க வீட்டில் ஜோப் பண்ணுது, 2 வார்த்தை நீ ஜோப் பண்ணுமா மட்டும்தான். அப்போ அந்த அம்மா சொல்லுவாங்க, ஜெபிப்பாயா, நல்லா ஜெபம், தனியாக ரொம்பவே முக்காடு விட்டு தோத்துறப்பா தோத்துறப்பா தோத்துறப்பா. என்ன தோத்துறோம்? வெளியே இறங்கமா, பெற்றுக்கொண்ட சந்தோஷம், பெற்றுக்கொண்ட மகிழ்ச்சி, பெற்றுக்கொண்ட விடுதலை, ஆண்டவரை கொண்டு போய் நம்முடைய குடும்பத்தாருக்கு முதல்ல அறிவிச்சு. அப்படி சொன்னாரு,
உள்ளவங்களுக்கே சாட்சியா நடக்கிறது, தெரு முனையில் உள்ளவங்களுக்கே முஸ்லிம் செஞ்சுருக்காங்க. நம்ம இங்க அஸ்ஸாம் குஜராத் போறது. இப்போ நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு 2 வாலிபர்கள் வாழ்ந்து காண்பித்தாங்க. 2 வாலிபர்கள் ராகாபுக்கு முன்னால் சுத்தமாய் நின்று காண்பித்தாங்க. மனம் திரும்பினாங்க. அப்பதான் அவங்க சொன்னாங்க, இந்த மனம் திரும்புதலை, இந்த மறுபிறப்பின் அனுபவத்தை, இந்த மறுவாழ்வின் அனுபவத்தை, புது வாழ்வின் அனுபவத்தை அப்பாட்ட போய் ஷேர் பண்ணு, அம்மாட்ட ஷேர் பண்ணு, அண்ணன் தம்பிட்ட ஷேர் பண்ணு. எத்தனை பேரை அந்த வீட்டுக்குள்ள அடைச்சி கொண்டாந்து உள்ள வைக்க முடியுமோ அத்தனை பேரை கொண்டு போய் அவ்வளவு பேரை நாங்கள் காப்பாற்றுவோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் ரட்சிக்கப்பட்டேங்க, நான் எனக்கு இயேசுநாதர் தெரியும், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், போதும். அம்மாட்டுக்கு என்னுடைய வேலை, என்னுடைய குடும்பம், என்னுடைய ஆலயம் வந்து உட்கார்ந்துட்டு போய் எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஏன் உங்கள் நடுவில் வந்து நாங்கள் பேசுகிறோம்? எதற்கு ஊராய் போய் பேசுகிறோம்? பெற்ற சந்தோஷத்தை ஷேர் பண்ணணும். பெற்ற சந்தோஷத்தை மறைத்து வராத சொன்னார் ஆண்டவர். விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கை தண்ணீர் மேல் ஏற்றி வைப்பார்கள். அப்பொழுது வீட்டில் உள்ள யாருக்கும் அது வெளிச்சம் கொடுக்கும். விளக்கை தன்னை மூடி வச்சுட்டோம்னா உள்ளதான் அணைச்சு போகும். பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை இழந்து விடுவோம். போய் சொல்லணும். இயேசுநாதர் ஊழியத்திற்காக 30 வயதான பொழுது அவர் 40 நாள் உபவாசம் இருந்து ஊழியத்தை துவங்கும் பொழுது பேதுருவையும் அங்கே யோவானையும் பார்க்கிறார். அவர்களை பார்த்து என் பின்னே வாருங்கள் அப்படி மட்டும் கூப்பிடல, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன். அழைக்கும் போதே ரட்சிப்பின் அனுபவத்திலே ஒரு கிறிஸ்தவரை ஆண்டவருக்குள்ளே வரும் பொழுதே அவர்கள் கையில ஒரு வேலையை கொடுத்து தான் கூப்பிடுறார். நீ என் பின்னே வா, நீ ஆத்மாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் வர ஆரம்பிச்சு உங்கள்கிட்ட கேட்கிறார், உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்? என்கிட்ட கேட்கிறார், உங்கள்கிட்ட கேட்கிறாரோ இருக்கும், என்கிட்ட கேட்கிறார். பிரசங்கம் பண்ணிட்டு வச்சு வந்து கேட்கிறார், சாம் உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? ஆண்டவரே, நான் ஊர்புறமே மைக்கு போட்டு பேசுனேன், எல்லா மக்களுக்கும் பேசுனேன். செல்ல முப்பேரா தம்பி, உனக்காக நான் மரித்தேன், எனக்காக நீ என்ன செய்தாய்? அர்த்தம் எத்தனை ஆத்துமாக்களை நீ இறையரசுக்குள்ளே வழி நடத்தினார்? அதான் கேட்பார். எங்க அப்பா வந்து இருக்க பெரிய தொழில் அதிபர், வயசாயிட்டு வயசான மரண பயம், நிறைய காசு என்ன பிரயோஜனம்? வயசான மரணத்தை சந்திச்சுன்னா அவர் ஒரு நாள் கூட்டார், மாப்பிள்ள வா அப்படின்னு உட்காரு, என்னத்தான் அப்படின்னு. அம்மா ஆண்டவர்கிட்ட போகும்போது எத்தனை ஆத்மாவை வச்சிருந்தேன்னு கணக்கு கேட்பாருங்களா? அப்படியா கேட்பாரோ அப்படின்னு. நான் இதை உங்கள்கிட்ட கேட்கிறேன், என்கிட்ட தான் கேட்பாரு. நீங்க தான் ஆண்டவருக்குள்ளே வரலையே, நீங்க என்ன நினைச்சீங்கள? ரட்சிக்கவே படலையே. ரட்சிக்கப்பட்டு எங்கிட்ட தான் கேட்பாரு, உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்ன்னு கேட்பாரு. அப்ப எங்கிட்ட தான் உங்களுக்கு கேள்வி நரகம் தான் அப்படின்னு கேட்டா அவ்வளோ பரவலுக்கு ஏதாவது ஷார்ட்கட் வழி இருக்கான்னு சொல்லிடுவாங்க. ஒரு ஷார்ட்கட்டும் இல்லை. நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனமாக இருக்கேன்னு இயேசுநாதர் சொல்லியிருக்காருன்னா, இயேசுநாதர் வழியா வந்தா தான் எங்க போக முடியும்? பரவல். இப்போ நாம ஆண்டவர்களை வந்துட்டோம் அப்படின்னா பரவல் இல்லாம போக முடியாது. மனைவி, பிள்ளைகள், நம்முடைய இனம்னா ஜாதி இல்லை, நம்முடைய சொந்த கதை, நம்முடைய ரத்த சம்பந்தமான உறவுகள், அவர்கள் எல்லாம் கர்த்தருக்குள்ள வரணும், கொண்டு வரணும். அது எப்படி கொண்டு வர முடியும்? உங்களை கர்த்தருக்குள்ள கொண்டு வரணும்னா, ஐயா அம்மா வந்து இங்கே கூப்பிடுறாங்க, வெளியில் கூப்பிட்டு எங்க சபை மக்களுக்கு பிரசங்கம் பண்ணியா ரட்சிப்பை பற்றி பேசுகிறாரு, நான் உங்களுக்கு பேசுறேன்
சிலர் ஒப்பு கொடுக்கலாம், சிலர் ஒப்பு கொடுக்காம போகலாம். அது உங்க கையில. என் குடும்பத்தார நான் ரட்சிக்கப்படுத்தினா குடும்பத்துல உட்கார வச்சு பிரசங்கம் பண்றேன் அப்படின்னா நிறுத்துங்க. என் பையன் சின்ன பையனா இருக்குது, எப்போதும் என் கூட வருவான் மீட்டிங்கு, எப்போதும் வருவான். அவன் சின்ன வயசுலேயே கேட்பான். பேச்சுலர் படிக்கும்போது, டேடி எங்கே போகிறோம்? சர்ச்சுக்கு போகிறோம், நான் கன்வென்ஷனுக்கு போகிறோம், செய்தி யாருன்னு கேட்பான். நான் தாண்டா செய்தி, நீ ஷார்ட்டாக பேசுறேன்னு பல விடம் பேசிட்டு இருக்கேன். இப்போ அவங்கள உட்கார வச்சுக்கிட்டு சுவிசேஷன் சொல்லி ரட்சிப்பில் வழிநடத்த முடியுமா? முடியாது. அங்கே என்னுடைய வாழ்க்கை பேசுது, என்னுடைய வாழ்க்கை பேசுது. நான் எப்படி வாழ்கிறேன்? கிறிஸ்தவ பண்பு வெளிப்பட வேண்டும். அந்த கிறிஸ்தவ பண்பு வெளிப்படும் பொழுதுதான் அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆகவேதான் பேதுரு சொன்னார், நீங்கள் போதனைகள் இன்றி உங்கள் மனைவிமார்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். மனைவிமார்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவியால் இருக்கிறார். நிறைய கணவர்களுக்கு சொல்றார், பொதுவா ஆண்களுக்கு சொல்லும்போது சொல்றார், நீங்கள் போதனையின்றி உங்கள் மனைவிமார்களை ரட்சித்துக் கொள்ளலாம். நீங்கள் போதனையின்றி உங்கள் கணவன்மார்களை ரட்சித்துக் கொள்ளலாம். நீங்க வளவளம் பேசுனீங்கன்னா அவங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்க. கிறிஸ்தவ பண்பை வெளிப்படுத்தினால் ரட்சிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடியும். இந்த ரட்சிப்பு, இந்த ரத்தம் நம் குடும்பத்தார் மேல் வர வேண்டும். இப்போ நீங்க யோசுவாவை போய் பின்னாடி வாசிப்பாருங்க. என்ன அவர்கள் போய்விட்டார்கள். எவர்கள்? அந்த 2 ராணுவ வீரர்கள் போய்விட்டார்கள். அவர்களை அனுப்பின பின்பு அவள் அந்த கயிற்றை அந்த ஜன்னலிலே கட்டி வெளியே தொங்க விட்டு, ஏன்னா எப்போ வருவாங்கன்னு தெரியாதே, போறாங்க, போய் சொல்ல போறாங்க, சொல்ல உடனே படையெடுத்து உடனே வந்துச்சாங்கன்னா, அதனால லேட் பண்ணாம அந்த சிறப்பு கயிறு அந்த அம்மா கட்டி வெளியில தொங்க விட்டாங்க. வீடு எங்க இருக்குன்னு சொன்னேன், ஹைட்ல இருக்கு. அந்த பெரிய உயரம் ஏற்கனவே குன்றின் மேல அந்த அதுக்கு மேல அந்த கோட்டை சுவர், அந்த கோட்டை சுவர் மேல வீடு இருக்கிறதுனால காத்து பலமாடிக்கும். உங்களுக்கு தெரியும், ஹைட்டு போக போக காத்து பலமாடிக்கும். இப்போ இந்த கைத்தை கட்டி, சிவப்பு நூல் கைத்தை கட்டி வெளியில தொங்க விட்டாங்க. அம்மா தொங்க விட்டு ராத்திரி படுத்துட்டாங்க. நிம்மதியா பா, சிவப்பு கைத்தை கட்டி விட்டாச்சு, இன்னும் பிரச்சனை இல்லை. ராத்திரி ஒரு ராத்திரி வந்தா கூட இந்த கயிறு கட்டி இருக்கிறதுனால நம்ம குடும்பம் பாதுகாக்கப்படும் அப்படின்னு அப்பா, அம்மா, அண்ணன், குடும்பம், மைனி, சம்மந்தி எல்லாத்தையும் வந்து அடைச்சாச்சு. வீடு நிறைய ஆட்கள் இருக்கு. வீடு நிறைய ஆட்களுக்கு நிம்மதியா இருக்கிறா. அதிகாலையிலே எழுப்பின உடனே அவளுக்கு ஒரு டவுட் வருது, கைத்தை வெளிப்பக்கமாக கட்டணும். ராத்திரி காத்து வேகம் அடிச்சு அதுக்கு பிடிச்சுன்னா நம்ம கயிறு இருக்கு 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 நினைச்சுக்கிட்டு இருக்க. அவங்க படையெடுத்து வரும்போது பார்த்தா கயிறு இல்லைன்னா என்ன ஆகும்? அத்தாடி ஓடி போய் சங்கல தரப்பு வெளியில எட்டிப்பாங்க, கயிறு கிடைக்கும். கயிறு பாருங்க, அந்த கயிறு வெளியில கட்டி தொங்க விட்டாச்சு, அது உயரத்துல இருக்கு. ஒருவேளை ராத்திரி மழை பெஞ்சு, வெயில் பகல்ல வெயில் அடிச்சு ராத்திரி மழை பெஞ்சு சாயம் குளிச்சுன்னா ஆபத்துல சிவப்பு கையில இருந்தா தான் காப்பாற்றுவான். ஒரு அதிகாரி போடலாம். நீங்க ரொம்ப பேர் கேட்டீங்கன்னா 1957 ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரைட்டியா ரத்த அடையாளம் பெற்ற எப்ப 1957 அவர் எப்ப அழிச்ச 58 பின்வாங்கி விட்டு எங்க ஆண்டவர்கள் வந்தாச்சு, நம்முடைய குடும்பத்தையுமே கொண்டு வந்தாச்சுன்னா அப்புறம் தாங்க நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் இந்த கிறிஸ்தவ பண்பை வெளிப்படுத்துகிற இந்த கிறிஸ்தவ சாட்சி. அதான் ஏசப்பா சொன்னாங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பெறவிடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியா என்கிற பூமியின் கடைசி மட்டும் எனக்கு போதகராக இருப்பீர்கள், எனக்கு பிரசங்கியாராக இருப்பீர்கள் அப்படிலாம் சொல்லல, எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இந்த பூமியிலே நீங்கள் என் பண்புகளை வெளிப்படுத்துவீர்கள், என்னுடைய சாந்த குணத்தை வெளிப்படுத்துவீர்கள், என்னுடைய கிறிஸ்தவ பண்புகளை வெளிப்படுத்த தனி மனித வாழ்க்கையிலே பரிசுத்தம், பொது வாழ்க்கையில் நேர்மை, கிறிஸ்தவ பண்புகளை வெளிப்படுத்துவீர்கள், சாட்சியாக இருப்பீர்கள். அப்படி சாட்சியாக வாழ்வதற்கு வருகிற அந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜி, ஒரு தேவ பலன் தான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் பெறுவது சும்மா அப்படியே துள்ளி குதிச்சு பக்கத்துல உள்ள இடிச்சு அப்புறம் கடற்கடன்னு இருக்காரு அந்நிய பாஷைகளை பேசி இல்லை 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 இல்லை. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வருவது என்னை பாவத்துக்கு விரோதமாய் என்னை உறுதியாய் பலப்படுத்துவதற்காக.
சாட்சியாய் வாழ்வதற்கு. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல ஒரு சிறைச்சாலை, இந்த சிறைச்சாலையிலே பவுலும் சீலா இல்ல சைலஸ், டிரான்ஸ்லேஷன் தப்பா போட்டு நீங்க உடனே இந்த சென்னியின் சீலான்னு நினைச்சிருக்காரு. என்ன இந்த பவுலும் சீலாவும் அந்த நாட்களில் 1 வருஷம் முன்னாடி நாங்கள் கிராமம் ஆன்லைன் நடத்த போவோம். இல்லை எல்லாம் பார்த்து கிளவியை தூங்கிட்டு இருக்கு. நாங்கள் போய் பவுலும் சீலாவுன்னா நீ வாட்ட சொல்லு தம்பி அப்படின்னு இருக்காரு. பவுலும் சீலாவும் யாருக்கு கேட்டால் உங்களுக்கு கொண்டாட்டி புருஷன்ட்டாங்க. பாவம் 2 பேர் தொடர்ந்து வரக்கூடாது. நம்ம ஆளுங்களுக்கு கணவன் மனைவி பவுலும் சைலஸ், இதுவும் ஆம்பளை தான், இவரும் ஆம்பளை. பவுலும் சைலஸ் 2 பேரும் உடன்படியது. இவர்கள் சிறைச்சாலையிலே உட்காவலறையிலே கட்டி வைக்கப்பட்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தரை துதித்து பாடினார்கள். கட்டுகள் எல்லாம் திறவுண்டது. அந்த பகுதி எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். திறவுண்டது, கதவுகள் எல்லாம் திறவுண்டது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. எல்லாருடைய கட்டுகளும் கலைந்து போய்விட்டது. அஸ்திபாரங்கள் அசைந்தது, பூமி மிகவும் அதிர்ந்தது, கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலைந்து போய். நான் கேட்கிறேன், பவுலும் சைலஸும் மட்டும்தானாங்க அந்த சிறைச்சாலையில பரிசுத்தவான்கள்? அவங்க 2 பேரும் தானே துணிச்சு பாடினாங்க. மற்றவை எல்லாம் யோக்கியமா? கொள்ளையடிச்சவன், கொலை பண்ணவன், ஹவுஸ் பிரேக் பண்ணவன், கள்ளச்சாலை காய்ச்சவன், பிக் பாக்கெட் வர இருந்திருப்பாங்க. உள்ள சிறைச்சாலையில் எல்லாருமே ரசிக்கப்பட்டவங்களா? இவங்க 2 பேரும் கட்டுகள் தானங்க கலந்துருக்கணும். கர்த்தர் தானே இது இயற்கையான ஏற்றுக்கொள்க ஆண்டவர் செய்த அற்புதமா அப்படின்னு கேட்டா நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க? ஆண்டவர் தான் அற்புதம் செய்தார். நான் தான் சொல்றேன், ஆண்டவர் தான் அற்புதம் செய்தார். ஆண்டவர் தான் விடுதலை கொடுத்தார். ஆண்டவர் தான் சிறைச்சாலை கதவை திறந்து விட்டாரு. யாருக்கு கலந்து? இவங்க 2 பேருக்கு மட்டும் அந்த கட்டுகள் கலந்தா ரைட்டியா? ஆனா எல்லாருடைய கட்டுகளும் என்ன செஞ்சுச்சு? இங்கதான் நீங்க பார்க்கணும். எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிட்டு ரைட். கட்டுண்டவர்கள் ஓடி சிறைச்சாலை காரல் நித்திரை தெளிக்கிறார். எல்லாம் தூங்கிச்சாங்க. வயிற்றுக்கு சாப்பிட்டு இருப்பான் போல. ராத்திரி காவல் காக்க விட்டா தூங்கியிருக்கான். அதே தப்பு முதல். சிறைச்சாலைக்காரர் நித்திரை தெளிந்து எழுந்து எல்லாம் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் எல்லாரும் ஓடி போனார்கள் என்று எண்ணி உடைவாளை எடுத்து பட்டயத்தை தன்னைத்தானே கொலை செய்திருவார். அப்ப பவுல் சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்று செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம். ஒரு அலையில சொல்லியா? அல்லேலூயா. வாங்கிட்டு வரேன். எல்லாம் கவனிங்க. நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம். ஒருத்தர் கூட ஓடி போகலையா? ஓடல. எல்லாரும் சத்தியத்துக்கு வெளியே போட்டான். இவங்க 2 பேரும் ஓடாம இருந்தா ரைட்டு. கர்த்தருடைய பிள்ளைகள் கிறிஸ்தவ குணங்களை வெளிப்படுத்துறதுக்காக அவங்க ஓடி போகலன்னு எடுத்துக்கலாம். மற்ற கைதிகளே ஓடி போகாம இருந்தான். எல்லாரும் ரூம்ல வச்சிருக்கான் பவுல். சிறைச்சாலைக்காரன் தீப்பந்தத்தை கொண்டு வந்து அப்படி பார்த்து எல்லாரும் நிக்கிறத கண்ட உடனே பவுல் காலம் வந்து ஆண்டவரே ரட்சிக்கப்பட நான் என்ன செய்யணும்? நல்ல சிறைச்சாலைக்காரன் கிறிஸ்தவன் அல்ல. அப்படி ரட்சிப்புக்குள்ளே வழியில் வந்த இந்த பவுலும் சைலஸும் மிகப்பெரிய பிரசங்கம் பண்ணல. அப்படியே வந்து ஆண்டவரே ரட்சிக்கப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அவனுக்கு புரிஞ்சிருச்சு. சரி, எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிட்டு. நீங்க பைபிள் வாசிக்கமா? பவுல் சில நடுராத்திரியிலே இந்த வசனம் வாசிங்க. நடுராத்திரியிலே ஜெபம் பண்ணி நல்ல கவனிங்க, தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டுள்ள மற்றவர்கள், மற்ற கைதிகள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார். என்றால் என்ன பொருள்? அவர்களுக்கு புரியும் விதத்திலே இவர்கள் பாடி கர்த்தரை துதித்தார்கள். ஒரு அலையில சொல்லுவாங்களா? பவுலும் சைலஸும் அவர்களுக்கு புரியாத மொழியிலே, அந்த கைதிகளுக்கு அறியாத பாஷையிலே, அல்லது புரியாத வேற்று மொழியிலே. ஏன்னா பவுலுக்கு நிறைய பாஷை தெரியும். இக்கோவேனியா பாஷை தெரியும், ஹீப்ரு பாஷை தெரியும், கிரேக்க பாஷை தெரியும். இன்னும் எத்தனை பாஷை தெரியுமா நமக்கு தெரியாது. வேற ஒரு பாஷையில ஒரு ஆள் பாடி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒன்று ஈஸியாது கேட்காது.
தெரிய மாட்டேங்குது. என்னெல்லாமோ வார்த்தைகளை போட்டு இப்போ பாட்டு எழுத ஆரம்பிச்சாங்க. பாட்டு முக்கியம் இல்லை, வரிகள் முக்கியம் இல்லை, மியூசிக் தான் முக்கியம். இப்போ ஆனால் அப்போ அப்படி இல்லை. பழைய பாடல்கள்லாம் பாருங்க, ஒரு பாட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் ஒரு பெரிய சுத்த சுவிசேஷம் 8 ஸ்டான்ஸாக இருக்கும் கன்வென்ஷன் கீதத்தில். அப்படியே கரெக்டாக இருக்கும். ரகசிய வரிகளை பற்றி பாட ஆரம்பிச்சா அதை எல்லா அந்த ஸ்டான்ஸாவும் ரகசிய வரிகளை பற்றியே இருக்கும். அதை பற்றின வசனமாக இருக்கும். ஃபாதர் பாட்டு கிட்டத்தட்ட ரெஃபரன்ஸ் பாட்டு வசனமாக தான் இருக்கும். இந்த வசனங்கள் அடங்கி இந்த பாடல்களை கர்த்தரை துதித்து பாடும் பொழுது இந்த கைதிகள் கேட்டுக் கொண்டிருந்தார்கள். வேதம் சொல்கிறது, விசுவாசம் எதனால் வரும்? கேட்கிறதுனால் வரும். கேள்வி எதனால் வரும்? தேவனுடைய வார்த்தையினால் வரும். அப்ப தேவனுடைய வார்த்தைகளை வசனங்களை காதுகளால் கேட்க கேட்க ஒரு மனிதனுக்குள்ள என்ன உண்டாகும்? விசுவாசம் உண்டாகும். அந்த விசுவாசம் வளரும் பொழுது சங்கிலி கட்டுகள் எல்லாம் அழுந்தது. அத்தனை பேருடைய கட்டுகளும் அழுந்து எல்லாரும் பவுலடியார் சென்றார். ஒரு மாதிரி பார்க்குறீங்கள, ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக், 2 நிமிஷம். மிகப்பெரிய ரட்சிப்பு கூட்டம் நடக்கு. கோயம்புத்தூர்ல கூட டிடிசியா ஏசலைக்கார் மீட்டிங் நடத்திருக்காங்களா? நடத்திருக்காங்க. அவங்க மீட்டிங் நடத்துவதனுடைய மெயின் டாஸ்க் என்ன, எய்ம் என்ன? ஜனங்கள் குணமாக வேண்டும், வியாதியஸ்தர்கள் குணமாக வேண்டும், அற்புதங்களை பெற வேண்டும். அவரை கர்த்தர் அந்த ஊழியர்கள் வல்லமையாய் பயன்படுத்தினார். இந்தியா இதே போல அயல் நாடுகளில் ஆரோல் ராபர்ட்ஸ் மிகப்பெரிய ஒரு நற்செய்தியாளர், ஹீலிங் மினிஸ்ட்ரி. ஆரோல் ராபர்ட்ஸ் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அமெரிக்காவில் இருந்து உலகத்தையே கலக்கிறவங்க இருக்காங்க. டிஎல் ஹாஸ்டன் கால் அப்படி வளரும், கட்டையாக எடுத்த கால் ஜோமன் இந்தியாவில் நடந்திருக்கு. இவ்வளோ அற்புத வல்லமை பெற்ற இந்த பெரிய பெரிய மகான்கள் ஊழியர்கள் தேவ தாசனார் மேடையில் வந்து ஏன் பிரசங்கம் பண்றாங்க? தினகரன் விளையாட்டு மேடையை கொடுங்களேன். ஒரு பாட்டு பாடுவார், ஒரு ஜோம் பண்ணுவார். 40 நிமிடங்கள் தெளிவாய் சத்தியத்தை பிரசங்கிப்பார், வசனத்தை பிரசங்கித்து அதன் பிறகு ஒரு 10-20 நிமிடம் ஜெபம் பண்ணுவார். கொஞ்சம் பேர் குணமாவார். அதற்கு எல்லாம் குணமாக மாட்டாங்க, கொஞ்சம் பேர் குணமாவாங்க. நான் கேட்கிறேன், அவருக்கு தான் ஆற்றல் இருக்குல்ல, அவருக்கு தான் கர்த்தர் ஊழியத்தை கொடுத்துருக்காருல்ல, அதுக்கு தானே அவர் ஜெபம் பண்ணிட்டு மேடைக்கு வர்றாரு. அவர் கையில மைக்க கொடுத்த உடனே அந்த 40 நிமிஷம் பிரசங்கம் பண்ணாம அந்த 40 நிமிஷமும் பிளஸ் 20 நிமிஷமும் சேர்த்தா 60 நிமிஷம் அவர் ஜெபம் பண்ணாருன்னா இன்னும் ஒரு 1000 பேர் சொல்லி கும்பிடலாம், இன்னும் நிறைய பேருக்கு சுகமாகலாம் இல்லையா? அவ்வளவா ஆகக்கூடாது. ஆனா உலகத்துல எவ்வளவு பெரிய அற்புத பிரசங்கமாக இருந்தாலும் மேடை ஏற்பட ஏன் கொஞ்ச நேரம் பிரசங்கம் பண்றாங்க? நீ ஒரு மாதிரி நீங்க பாக்குறீங்க. வாசிங்க அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 14 அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 7, 8, 9 வாசிங்க. அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாயிருந்து ஒருபோது நடவாமல் கால்கள் நடுங்காததுமாய் அமர்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனிடத்திலே வந்துவிட்டது என்று கண்டு, நீ எழுதி காலம் நீ நிமிர்ந்து நில் என்று இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறேன் என்று உரத்த சத்தமாய் சொன்னான். அவன் அப்படியே குதித்தெழுந்தான். புரியுதா? எவ்வளவு வல்லமை பெற்ற வரங்கள் பெற்ற தேவ மனிதர்களாக இருந்தாலும் மக்கள் கூடியிருக்கிற இடத்திலே அற்புதங்களை கர்த்தர் செய்ய வேண்டுமானால் இவர்கள் சத்தியத்தை பேசியாக வேண்டும். இந்த வசனத்தை கவனமாய் ஆவலாய் எத்தனை பேர் கேட்கிறார்களோ அத்தனை பேருக்குள் விசுவாசம் உருவாகும். விசுவாசம் எதனால் உருவாகும்? கேள்வியினால் உருவாகும். கேள்வி எதனால் உருவாகும்? வார்த்தை கர்த்தருடைய வசனத்தினால் உருவாகும். அவ கர்த்தருடைய வசனத்தை தெளிந்த நீரோட போல தினகரனையா பேச 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 வந்திருக்கிற லட்சக்கணக்கான மக்களிலே சிலர், எல்லாரும் அல்ல, உச்சி கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள், அதை நம்புகிறார்கள், அவர்களுடைய விசுவாசம் வளர்கிறது. அந்த டைம் முடிஞ்ச ஜெபத்தை நடத்துகிறார், அவர்கள் அற்புதம் சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. சிம்பிள் ஈக்குவேஷன் தான். வசனத்தை கேட்க கேட்க அன்னைக்கு பவுலும் சைலஸும் கர்த்தரை துதித்து பாடினார்கள். அதை காவலில் உள்ளவர்கள் கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அதனால தான் எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிட்டது. ஒருத்தர் கூட ஓடி போகல. சரி, இப்போ நம்ம சப்ஜெக்ட் வருவோம். நம்ம எல்லாரும் சிறைச்சாலையில் இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க.
நான் மருத்துவராஜன் இருக்காரு. அப்போ ஆவில திரும்பி நான் மருத்துவராஜன் என்ன செய்வோம், இவதான் லீடராக பிடிச்சி உள்ள வச்சுக்கிட்டான் ரோம அரசாங்கம். நாங்கள் 2 பேரும் கர்த்தரை துதித்து பாடுறோம். எல்லாம் இதே மாதிரி தான் நல்லா கேட்டுக்கிட்டீங்க. விசுவாசம் வந்துருச்சு, சிறைச்சாலை உடஞ்சிருச்சு, கதவு திறந்துச்சு. நான் மருத்துவராஜனை பார்ப்பேன், அன்னை நீ பார்ப்பேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்படியே லூயா கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு இலக்கு வர வாயா ஓடிப்போம். நாங்கள் 2 பேரும் ஓடுறது நீங்க என்ன செய்யுமா? எல்லாரும் ஓடி வந்துருக்கீங்க. சிறைச்சாலை காலியாக இருக்கும். அந்த சிறைச்சாலை காவல்காரன் என்ன செய்வான்? பட்டையை எடுத்து தன்னைத்தானே குத்திக்கிட்டு செத்துருவான். தற்கொலை பண்ண எங்க போவான்? பரலோகம் தான். பவுலடியாரே தற்கொலை பண்ணா இங்கதான் போவார், நரகத்துக்கு தான் போவார். அதனால தான் நல்லா கவனிக்கணும். ஒரு கப்பல் போச்சு கடல்ல, பயங்கரமா கொந்தளிச்சிருச்சு. எல்லாம் உயிரை கையில பிடிச்சு கத்திக்கிட்டு இருக்கான். கேப்டன் பார்க்கலாம், அவனே கடவுளை பார்த்து எல்லாரும் சொல்ல பண்றான். ஒரு கடவுளாக உண்மையான கடவுள் இல்லையா? காப்பாற்ற மாட்டேக்காரன் வீடு கப்பலில் பார்த்தா அடித்தட்டில் நம்ம ஆள் தூங்கிட்டு இருக்கான். அவன் காரை பிடிச்சி தூக்கி யாராவது எங்க இருக்கிறவங்க மேல அவன் உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கான். நீ நல்லா தூங்கிட்டு இருக்கே மாதிரி சீட்டை போட்டு பார்த்தா அவன் இருப்பார். இல்லையா ஓ பேருக்கு சீட்டு வருது. யார்? நான் உண்மையான ஆண்டவருடைய பிள்ளை. நான் தர்சீஸ் போச்சுனாரு, நான் சாரி இனிமே போச்சுனாரு, நான் தர்சீஸ் போனேன். ஏன் இப்படி செஞ்சேன்? எங்களுக்கு உன்னால நாங்கெல்லாம் இப்படி இருக்கோமே, என்ன நடக்கும்? உள்ள என்னை தூக்கி கடல்ல போட்டுருங்க, நீங்கெல்லாம் நல்லா என்ன செஞ்சிடலாம், போயிடலாம். நிறைய நேரம் இந்த வெளியிலிருந்து ஊழியக்காரங்களை போதகர்கள் கொடுக்குறாங்கல்ல, இந்த ஊழியக்காரங்க சொல்றது எல்லாத்தையுமே நம்பிடுறாங்க. என்னையும் சேர்த்தாங்க ஒரு அகல் வச்சுருவாங்க. அம்மா சொல்றது நீங்க என்ன செய்யணுமா? அம்மா சொல்றது நம்ம கிடைக்கும், உண்மையுமே நம்ம கிடைக்கும். வெளியிலிருந்து ஒருத்தர் கவர்ச்சிகரமாக வந்து பேசுவோம், அதை நம்பி தொலைச்சு போயிடும். இந்த யோனா சொன்னா நீங்க தூக்கி என்ன செய்ய, கடல்ல போடுங்க, அமர்ந்துடும் புயல், நீங்க போயிடலாம். கேப்டன் உடனே என்ன பண்ணிட்டாரு, அவனை தூக்கி என்ன செஞ்சாங்க, கடல்ல போட்டாங்க, அமர்ந்துச்சு. இந்த கேப்டன் இப்படி ஒரு கேள்வி கேட்டாங்க, ஏன் யோனா நீ கடல்ல ஒன்னியத்துக்கு கடல்ல போட்டா கடல் அமர்ந்துடும்ல? ஆமா, எப்ப நீ குதிச்சுருவேன், கடல்ல விழுந்தா சரி. ஆனா யோனா ஊழியக்காரன் பத்தியா அவனுக்கு தெரியும், நம்மளா குதிச்சா தற்கொலை, நரகத்துக்கு இவரும் தூக்கி போட்டா கொலை, நம்ம ரெண்டு சச்சா கொலை போயிடலாம். எவ்வளவு டெக்னிக்கலா பேசுறது பத்தியா? நான் ஊழியக்காரன் பேருக்கு கவலைப்பா ஒரு 2 நிமிஷம் கிட்டா தாண்டி 2 நிமிஷம் முடிச்சு உடனே அவனை தூக்கி போட்டாங்க. இங்க இவன் குத்திக்கிட்டு செத்துருப்பான். இவன் செத்தா எங்க போவான்? நரகத்துக்கு போவான். அது ரோம அரசாங்கம். புருஷன் செத்துட்டான்னு மனைவிக்கு வேலையை கொடுக்க போறாங்க இல்ல, விரட்டி விட்டுருவான். அந்த காலத்துல பெண்கள் அதிகமா படிக்கல, வேலைக்கு வரல. இந்த அம்மா என்ன செய்யும்? பிச்சை தான் எடுக்கணும். அந்த அம்மாவுக்கு எத்தனை பிள்ளைகள் போடல, ஏன்னா வீட்டார் அவங்களோட கூட ஞானசானம் எடுத்தான். அன்னைக்கு ராத்திரி மனம் திரும்பிச்சான். அவ பிள்ளைகளும் இருக்கணும். அப்ப பிள்ளைகளும் அவளும் ரோட்ல பிச்சை தான் எடுக்கணும். ஊரா பிச்சை எடுத்துட்டு அலையிறான். அவளுக்கு என்ன தெரியும்? புருஷன் செத்துட்டான். அதனால நடந்த சம்பவம் ஃபுல்லா தெரியாது. கேட்டுப்பா, இந்த மாதிரி ஒரு தேவ மனுஷன் ஏசப்பாவுடைய ஊழியக்காரத்தை பாடினா, சிறைச்சாலை கதவெல்லாம் திறந்துருச்சான், அவளுக்கு போயிட்டாங்களாம். அவன் புருஷன் ரோம அரசாங்கத்தினுடைய தண்டனைக்கு பயந்து தன்னைத்தானே குத்திக்கிட்டு செத்துட்டான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவன் ஒரு ஊரா பிச்சை எடுத்துட்டு இருக்கா. கோயம்புத்தூர் போறா டிவிசி தெருவு. இந்த தெருவில் தான் நானும் மருத்துவராஜனும் இந்த தெருவில் நின்று டேமர் நினைச்சு பாடிக்கிட்டு இருக்கோம். சுவிசேஷம் ஏசு நல்லவர், ஏசு நல்லவர் அப்படின்னு பாடுறோம். அதை கொஞ்சம் கூட்டம் மக்கள் நிற்கிறாங்க. நீங்களாம் நிற்கிறீங்க, அந்த அம்மா ஒன்று நிற்கிறோம். நம்ம சொல்லுவது கிழிஞ்ச சட்டை, பரட்ட தலை, பரிதாபமா இருக்கிறது. எனக்கு தான் யாருக்கு தெரியும்? எனக்கு அவனை தானே தெரியும், வீட்டார தெரியாது. அந்த அம்மா வந்து நிப்பாட்டியா என்ன சொன்ன? ஏசு நல்லவரா? உங்க ஏசு நல்லவராயா? உங்க ஏசுவால சம்பவத்தை அந்த அம்மா
கட்டுகளெல்லாம் கடன் பிடிச்சுன்னு தெரியும், சிறைச்சாலை கதவெல்லாம் திறந்துட்டு தெரியும். ஆனா போகல. உனக்கு கெடுதி ஒன்று செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கே தான் இருக்கிறோம். அந்த ராத்திரியோடு ராத்திரிக்கால் அந்த சிறைச்சாலைக்காரன் பவுலை வீட்டுக்கு அழைத்து போய் காயங்களை கழுவி மருந்துட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி, ஐயா ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் சொல்றாரு. 16:31 ஹைலைட் அந்த அதிகாரத்தில் சொல்றாரு, நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். எழுந்து நிற்க